கடந்த ஆட்சி காலத்தில் டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு கடந்த வாரம் 6 உயிர்கள் பறிக்கப்பட்டது. ஆகவே பொய்யப்பட்டி டு தீர்த்தமலை, நரிப்பள்ளி டு பயநாயக்கம்பட்டி, செல்லம்பட்டி டு அரூர் இந்த 13 கிலோமீட்டர் சாலை தான். இது பாதியிலே இருக்குது, டெய்லியும் விபத்து ஆகுது. அதனால இதை கவனத்தை ஈர்த்து அவருடைய வெட்டு தீர்மானத்தை வாபஸ் பெற்றுக்கிறேன். அதனால இந்த முறையில மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அழிவா சொல்லுங்க. வெட்டு தீர்மானத்தை பத்தி பிறகு பேசலாம். தீர்மானம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அதே கோரிக்கை தான். செஞ்சியில் சேத்பட்டிலிருந்து அவலூர்பேட்டை சாணிப்பூண்டி வழியாக செல்கின்ற சாலை கடந்த காலத்தில் டெண்டர் விடப்பட்டு பாதியிலே நிக்குது அந்த பணி. அது அமைச்சர் ஏதோ அந்த ஐடி ஏதோ கிரியேட் ஆகி வரணும், அப்பதான் அந்த பணியை தொடர முடியும்னு சொல்றாங்க. அதனால என்ன அது திருவண்ணாமலை செல்கின்ற பிரதான சாலை, மலையனூர் செல்கின்ற பிரதான சாலை, அது பாதியிலே வேலை நடைபெறாம நிற்கிறது. உறுப்பினர் தலவாய் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு உங்களுடைய தலவாய் சுந்தரம் முடிங்க. சிறு துறைமுகங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே, கன்னியாகுமரியிலே 5 போட்டுகள் தற்சமயம் அங்கே வேணாந்தா ராக்குக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் செல்வதற்காக 5 போட்டுகள் இருக்கிறது. 2002 2 போட்டுகள், 2013 1 போட்டு, 2020 மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளிலே போட்டுகள் வாங்கப்பட்டது. தற்சமயம் ஒரே ஒரு குறை அங்கே என்னவென்றால், ஒரே இடத்தில் ஆன்லைனில் புக் பண்ண வேண்டியிருக்கிறது. அது குடும்பங்களும் 5 பேர் போனால் தனித்தனியாக போய் டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே பல இடங்களில் அந்த கவுண்டரை வைத்தால் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று, 98 டெம்பரரி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 12 பேர் தான் பெர்மனன்ட் எம்ப்ளாய். அந்த 98 பேர்ல அனைத்து பேரையும் நீங்கள் நிரந்தரமாக ஆக்க வேண்டும். மீண்டும் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், அந்த ஆன்லைன்ல புக் பண்ணதில் ஒரு நபர் தான் போக முடியும். 5 பேர் ஃபேமிலியா போனா தகப்பன் வேற, தாய் வேற, பிள்ளை வேற, எல்லாரும் தனித்தனியாக தான் டிக்கெட் எடுக்க முடியும். ஆகவே அதை மாற்றி அமைத்ததன்படி அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட காலமாக ஒசூரில் போக்குவரத்து நெரிசல் நடப்பட்டு கொண்டிருக்கிறது. சுமார் 5-6 வருஷமா. ஏற்கனவே நம்மளுடைய ஆட்சி காலத்தில் ரிங் ரோடு 18 கிலோமீட்டர் ரிங் ரோடுக்காக 120 கோடி ஒதுக்கி அந்த வேலை இந்த கடந்த ஆட்சியில் கூட தாமதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வேலை நடைபெறவில்லை. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அந்த சாலை விரைவில் செய்யப்படுமா என்பதை கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி சிஷ்யா ஸ்கூல் கிட்ட ஒரு ரயில்வே மேம்பாலம், அதுவும் டிராபிக் நெரிசலுக்கு இதாக இருக்கிறது. அந்த பிரிட்ஜும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நெடுஞ்சாலை அமைச்சர் அவர் அது செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி கேட்டு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைநகரம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம்தான் மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது, அந்த நாகல் நகர் என்கிற பகுதியிலிருந்து ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய இரு புறமும் இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் இருபுறமும் இருக்கக்கூடிய சாலைகளை விரைந்து அமைத்து கொடுத்து, ரோட் சேஃப்டி ஃபண்ட்ல லைட் மின் விளக்கு வசதிகளையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல் நேருஜி நகர் ரவுண்டானால இருந்து பழைய கரூர் சாலை செல்லுகிற ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. அதில் 2 புறமும் சுவர்கள் இன்றைக்கு நீரூற்றின் காரணமாக அது ரொம்ப நீர், அதாவது எப்படின்னா அந்த ஈரத்தன்மையோடு எப்பொழுது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அங்கே ஒரு உயர்மட்ட அந்த ரயில்வே பாலம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதையும் அருள் ஊர்ந்து நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் திண்டுக்கல் தொகுதி மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நாகப்பட்டினம் தொகுதியில் திட்டச்சேரி தேவாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை சாலை மிகவும் சேதமடைந்திருக்கின்றது. அந்த சாலையை சீரமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா? அதே போல மிக சிறப்பான ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய தொகுதியில். அதற்கான அப்ரோச் ரோடு சரியான முறையில் அமைக்கப்படவில்லை.
அதை அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக மாண்பு அறிய உறுப்பினர் திராவிடமணி. பேரவைத் தலைவர்களே, எனது தொகுதியாகிய கூடலூர் சட்டப்பேரவை தொகுதி மலை மாவட்டமாகும். இந்த பகுதியில் இருக்கிற நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் இருக்கின்ற சாலைகள் சாலைகள் சரியாக இல்லாத காரணத்தினாலும் மலைப்பகுதி என்பதனாலும் இச்சாலைகளை எல்லாம் ஓடிஆராக, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அதர் சாலையாக தரம் உயர்த்தும்படி மாண்புமிகு ஹைவே மினிஸ்டர் அவரிடத்தில் கேட்டு அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் ஆலங்குளம் ஒன்றியத்தில் உள்ள துத்திக்குளம் பாலத்தையும் மற்றும் நாராயணபுரம் பாலத்தையும், கடையம் ஒன்றியத்தில் உள்ள கருத்தப்பிள்ளை ஒரு பாலத்தையும் சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, கேள்வி நேரம் இல்லாத குறையும் கொஞ்சம் போய்க்கணும்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் திருமதி ஜே காமாட்சி. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் மேகலத்தூர்ல இருந்து கூடநானால் வரையில் உள்ள சாலை, பிள்ளைவாய்க்கால் கரை சாலை, அது மிக மோசமாக மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத நிலையில் இருக்கிறது. அது நம்முடைய ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ஆரம்பத்தில் நான் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை போட்டேன். அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை 2 முறை போட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சாலையை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக செப்பனிட்டு தருவார்களா என்பதை அறிய விரும்புகிறேன். காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், டெல்டா பகுதியில் உருவாகின்ற மாணவர்கள் ஊக்கத்தோடு வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுவதற்கு பெற்றோருடைய பொருளாதார நிலை இடம் கொடுக்கவில்லை. எனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒன்றை டெல்டா மாவட்டத்தினுடைய மைய மாவட்டமாக இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் அமைத்து தர வேண்டும் எனவும்